சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 22ஆம் சூரணையிலே ஞான சதுர்த்திகளின் மேலேயிரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் என்று அருளி செய்கிறார். கீழ்ச்சூரணையிலே அவனுக்கு அடியவன் என்று உணர்ந்து அவனுக்கு கைங்கரியம் செய்வதே தனக்கு ஆனந்தம் என்று உணர்ந்து அவன் இஷ்டப்படி கைங்கரியம் செய்ய ஆரம்பிக்கவில்லை, ஆனால் அதற்குண்டான தகுதி மட்டும் வந்திருக்கிறது என்றால் அது சேஷத்துவம். இது சாஸ்திர நிஷ்டர்களின் நிலை, அதாவது ஸ்வரூப ஞானம் மட்டும் வந்துள்ளது என்று கூறினார். மேலும் அவன் இட்ட வழக்காம்படி இருக்கை, அதாவது அவன் எப்படி வைக்கிறானோ அப்படி இருந்து கொள்கை, நம்மை முழுவதுமாக அவன் இஷ்டப்படி உபயோகித்துக் கொள்ளும்படி இருந்தால் அது பாரதந்திரியம், அது திருமந்திர நிஷ்டர்களின் நிலை, அதுதான் சொரூப யாதாத்ய ஞானம் என்று கூறினார். மரம் வைத்த அவனுக்கு தண்ணீர் விடவும் தெரியும், அவனே பார்த்து கொள்வான் என்று அவன் கையையே எதிர்பார்த்து இருந்து அவனை நிர்பந்தப்படுத்தி எவ்வித பிரார்த்தனையும் செய்யாமலும் நம்மை காத்துக்கொள்ள எவ்வித முயற்சியும் செய்யாமலும் நம்முடைய இருப்பையும் சொரூபத்தையும் அவன் இஷ்டப்படி அமைத்து முழுவதுமாக அவனே அனுபவித்துக் கொள்ளட்டும் என்று விட்டு விடுவதே உயர்ந்தது என்று கூறினார். ஆக சேஷத்துவத்தை விட பாரதந்திரியம் உயர்ந்தது. போக்திருத்வத்தை விட, அதாவது என் ஆனந்தத்துக்காக செய்கிறேன் என்பதை விட போகியதை, அதாவது அவன் ஆனந்தத்துக்காக மட்டுமே செய்கிறேன் என்பது உயர்ந்தது என்று கீழ்ச்சூரணையிலே கூறினார். இப்படி கீழ்ச்சூரணையிலே கூறிய கருத்தை ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையான ஞானத்தை உணர்த்த வல்லதான திருமந்திரத்தை கொண்டு இந்த சூரணையிலே விளக்குகிறார். முதலிலே ஆயுஜனன்யாச்சாரியார் அருளிய விளக்கத்தை பார்ப்போம். இங்கே ஞான சதுர்த்திகள் என்று கூறப்பட்டுள்ளது யாதெனில் போக்திருத்வம் மற்றும் சேஷத்துவம் ஆகும். ஆனந்த சஷ்டிகள் என்று கூறப்பட்டுள்ளது யாதெனில் போகியதை மற்றும் பாரதந்திரியம் ஆகும். திருமந்திரமானது பிரணவத்தோடு சேர்த்து நமோ நாராயணாய என்று அமைந்திருக்கும். ஜீவாத்மாவை குறிக்கும்படி பிரணவத்திலே உள்ள ம என்ற எழுத்தானது ஞானத்தை குணமாக கொண்டு அந்த ஞானத்தின் மூலம் எம்பெருமானை அனுபவிப்பது என்கிற போக்திருத்வத்தை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மகாரத்தின் உண்மை தன்மையை விளக்கும் விதமாக, அதாவது அந்த அனுபவத்தின் பலன் நாராயணனுக்கே உரியது என்பது விளங்கும்படி நாராயணாய என்னும் பதம் போகியதை ரூபமாக அதன் பின் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிரணவத்தின் முதல் அக்ஷரமான அ என்ற எழுத்து நாராயணனை குறிக்கும் விதமாகவும் அதில் ஆய என்ற லுப்த சதுர்த்தி, அதாவது 4ஆம் வேற்றுமை மறைந்திருந்து ம என்ற ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமை என்ற சேஷத்துவம் விளங்கும்படி அமைந்திருக்கும். அந்த ம என்பதுடன் 6ஆம் வேற்றுமை சேரும்போது மக என்று ஆகிறது, அதாவது என்னுடையது என்று பொருள். இதுதான் சஷ்டி. இப்படி உண்மை தன்மையான பாரதந்திரியம் விளங்கும்படி என் முயற்சி அல்ல, எம்பெருமானுடைய முயற்சி, அதாவது நமக என்பது அதன் பின் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஆத்மஸ்வரூபத்தினுடைய சேஷத்துவ போக்திருத்வ நிலைகள் முதலில் உதித்து அதன் பின்பு ஸ்வரூப யாதாத்ய ஞானம் மூலமாக பாரதந்திரிய போகியதை நிலைகள் உதயமாகும் என்பதை இதற்கு பின் இது, இதற்கு பின் இது என்ற திருமந்திரத்தில் உள்ள அமைப்பின் மூலமாகவே இதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே சேஷத்துவ போக்திருத்வங்களை காட்டிலும் பாரதந்திரிய போகியதைகள் உயர்ந்தவை என்று ஆயுஜனன்யாச்சாரியார் விளக்கினார். இது நன்றாகவே விளக்கப்பட்டுள்ளது, இதில் தவறொன்றும் இல்லை. இருந்த போதிலும் நமக என்கிற பதம் சஷ்டியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிக்காது. ஏனெனில் நமக என்பது 2 பகுதிகளை கொண்டது. அதில் உள்ள மக என்ற கடைசி பகுதி மட்டுமே சஷ்டியை குறிக்கும். ஆகவே இதனை வேறு விதமாக விளக்கினால் புரிந்து கொள்ள எளிதாயிருக்கும் என்று மாமுனிகள் மேலே விளக்குகிறார். ஞானத்தை குணமாக கொண்டு போக்திருத்வம் விளங்கும்படி பிரணவத்தில் உள்ள ம என்ற பதம் இருக்கும். அதன் பின் அமைக்கப்பட்டுள்ள நாராயணாய என்ற பதம் மகாரத்தின் உண்மை தன்மையை விளங்கும்படி போகியதையை உண்டு பண்ணும். நடுவில் உள்ள நமக என்ற பதம் அந்த போகத்தில் தன்னானந்தம் என்பதை கழித்து அவன் ஆனந்தம் மட்டுமே மிஞ்ச வைக்கும். இது ஆனந்தத்துக்கு உதயம். அதே போல நாராயணனை குறிக்கும்படி பிரணவத்தில் முதல் அக்ஷரமான அ என்ற சேஷத்துவ வாச்சகமான எழுத்தில் மறைந்துள்ளது ஆய என்ற லுப்த சதுர்த்தி. அதன் பின் அமைக்கப்பட்டுள்ளது நமக என்ற பதம். ஜீவாத்மா நான் என்னை ரட்சித்துக் கொள்வேன், நான் அவனை பற்றுவேன், இது என் முயற்சி என்று மக என்று கூற முயலும் போது ந மக, இது உன் முயற்சி அல்ல, அவன் முயற்சி, அவன்தான் ரட்சிக்கிறான் என்று பாரதந்திரியத்தை உண்டு பண்ணும். இப்படி தன் சுதந்திரம் என்பதான விரோதியை ந என்னும் எழுத்து நீக்குகிறது. ம என்ற எழுத்துடன் 6ஆம் வேற்றுமை சேரும்போது மக என்று ஆகிறது, அதாவது என்னுடையது என்று பொருள். இதை சஷ்டி என்கிறார். ஆக சதுர்த்திக்கு மேலே, அதாவது அவனுக்கு அடியவன் என்ற சேஷத்துவ எண்ணம் வந்த பின்பும் என் முயற்சியால் சரணடைந்தேன் என்ற எண்ணம் உதயமாக வாய்ப்புள்ளது என்கிறார். இது ஸ்வரூப விரோதி. ஆத்மாவின் சொரூபமான எம்பெருமானுக்கு அடியவன் என்பதற்கு விரோதமான தன்மை. இதை போக்கிக் கொள்ள நமக என்கிறோம். திருமந்திரத்திலே பிரணவத்தோடு சேர்த்து நமோ நாராயணாய என்று கூறுகிறோம்.
நமக என்கிற பதம் இந்த விரோதியை போக்கி பாரதந்திரியத்தை கொடுக்கும். அதே போல ம என்ற சப்தத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மாவுக்கு இந்த ஞானத்தின் மூலமாக போக்திருத்வம், அதாவது அவனை அடைந்து அனுபவிக்கும் இன்பம் கிடைக்கிறது. ஆனால் நாராயணாய என்ற சப்தத்திற்கு இது விரோதமாக வாய்ப்புள்ளது. ஏனெனில் நாராயணாய, அதாவது நாராயணனுக்கு என்று ஆன பின்பு அவன் இன்பத்துக்கு மட்டுமே இருத்தல் என்பதுதான் பொருந்தும். இந்த நிலம் நாராயணனுக்கு போக்கியம் என்று எழுதி கொடுத்த பின்பு பழைய உரிமையாளர் என்று என்னை எண்ணிக்கொண்டு நானும் அனுபவிப்பேன் என்று கூறினால் அது எப்படி செல்லுபடியாகும்? ஆகவே ஞானம் என்பதின் மேலே, அதாவது ஞானம் வந்த பின்பும் தன்னுடைய ஆனந்தம் என்பது உதயமாக வாய்ப்புள்ளது. இது பிராப்தி விரோதி. காக்காட்சி நியாயம், அதாவது காக்கை ஒரே கண்ணை வைத்துக்கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்ப்பது போல ஓம் என்பதற்கும் நாராயணாய என்பதற்கும் நடுவிலே உள்ள நமஹ என்ற இந்த பதமானது ஓம் நமஹ, நமோ நமஹ, நாராயணாய நமஹ என்று தன் இரண்டு பக்கமும் உள்ள சொரூப மற்றும் பிராப்தி விரோதிகள், மேலும் நடுவிலே தன்னிடத்திலும் உள்ள உபாய விரோதி ஆகிய விரோதிகளை போக்கிக் கொடுக்கும். ஆகவே ஞான சதுர்த்திகளின் மேலேயிரே, அதாவது சேஷத்துவம் போக்திருத்வம் ஆகியவை வந்த பின்பும் என்னுடைய முயற்சி என்னுடைய இன்பம் ஆகிய விரோதிகள் உதயமாக வாய்ப்புள்ளது. இதைத்தான் ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் என்கிறார். ஆக முதலில் கூறிய விளக்கம் என்னவென்றால், இந்த 22ஆம் சூரணையிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஞான சதுர்த்திகள் என்பது போக்திருத்வம் சேஷத்துவம் ஆகியவை. இவை இரண்டும் வந்த பின்பு ஆனந்த சஷ்டிகள், அதாவது போகியதை பாரதந்திரியம் ஆகிய இரண்டும் உதயமாகும் என்று விளக்கினார். இரண்டாவது விளக்கம் என்னவென்று கூறினார் என்றால், நமக என்ற சொல்தான் பாரதந்திரியத்தை குறிக்கும். ஆனால் இந்த 22ஆம் சூரணையிலே சஷ்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக என்பது சஷ்டியை குறிக்காது. அதில் உள்ள மகா என்ற கடைசி பகுதி மட்டுமே சஷ்டியை குறிக்கும். ஆகவே பாரதந்திரியம் பற்றி கூறுவதற்காக இங்கு சஷ்டி என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. என் முயற்சி என்பதை குறிக்கவே வந்துள்ளது. அப்படி என்றால் போகியதை பற்றி கூறுவதற்காகவும் இங்கு ஆனந்த என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. என் இன்பம் என்பதை குறிப்பதற்காகவே வந்துள்ளது. இதன் பின் 21ஆம் சூரணையிலே கூறிய சேஷத்துவ போக்திருத்வங்கள் போலன்றே பாரதந்திரிய போகியதைகள் என்பதை சேர்த்து படிக்க வேணும். அதாவது 21 மற்றும் 22ஆம் சூரணையின் முழுமையான கருத்து என்னவென்றால், சேஷத்துவம் போக்திருத்வம் ஆகிய நிலைகள் வந்த பின்பும் என்னுடைய இன்பம் என்னுடைய முயற்சி ஆகிய விரோதிகள் உதயமாக வாய்ப்புள்ளது. அதை வடிகட்ட வேண்டியுள்ளது. ஆனால் பாரதந்திரியம் போகியதை ஆகிய நிலைகள் அதுபோல் இல்லை. பாரதந்திரிய போகியதை உதித்த பின்பு எந்த விரோதியும் வருவதில்லை. ஆகவே பாரதந்திரிய போகியதைகள் தான் சேஷத்துவ போக்திருத்வ நிலைகளை காட்டிலும் உயர்ந்த நிலை. அதாவது சேஷத்துவம் மட்டுமே உண்டானால் அதை கடந்து ஏற்படும் விரோதியை விலக்க பாரதந்திரியம் அவசியமாகிறது. அதே போல போக்திருத்துவம் மட்டுமே ஏற்பட்டாலும் அதை கடந்து ஏற்படும் விரோதியை விலக்க போகியதை அவசியமாகிறது. பாரதந்திரியம் மற்றும் போகியதை விரோதிகளை பொறுத்துக் கொள்வதில்லை. நமஹா என்பதன் மூலம் இந்த விரோதிகளை நீக்கி திருமந்திர நிஷ்டர்கள் அவன் முயற்சியையே எதிர்பார்த்து அவன் இன்பத்திற்காகவே இருக்கிறார்கள். எனவே 21ஆம் சூரணையிலே கூறியபடி விரோதிகள் ஏற்படுவதை பொறுத்துக் கொள்வதான சேஷத்துவம் மற்றும் போக்திருத்துவம் ஆகிய இரண்டை போன்றது அல்ல பாரதந்திரியமும் போகியதையும். அவை உயர்ந்தவை, விரோதிகளை விட்டு வைப்பதில்லை என்று அருள் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.